ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ சாப்டர் 1ல் இருக்கோம். அதில் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் f is equal to x, y where x and y belongs to natural numbers and y is equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபஸ்ட்டே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கோம். ஒய்யும் அதே தான் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ அவங்க வந்து என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸ் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2. ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸ் கமா ஒய் எழுதுகிறப்போ 1 கமா 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 2 2s are 4. அப்போ 2 கமா 4. Next x is equal to 3, y is equal to 2 3s are 6, 3 comma 6, x is equal to 4, y is equal to 2 into 4 8. So 4 comma 8. இந்த மாதிரி நிறைய டாட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு 4 வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இஸ் திஸ் ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வேல்யூ எல்லாமே நிறையா இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 டாட் டாட் டாட். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 டாட் 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 வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேப் பண்ணலாம். ஸோ 1 கமா 2, 1லேருந்து 2க்கு, நெக்ஸ்ட்டு 2 கமா 4, 3 கமா 6, 4 கமா 8, இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லையான்னு பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற ஒரு வேல்யூக்குமே நம்மளுக்கு இங்கே யூனிக் இமேஜ் கிடைக்கிது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இது வந்து ஃபங்க்ஷன் தான், அதை எழுதிடலாம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as each element in X has unique image in Y. ஸோ இது ஃபங்க்ஷன் தான் எழுதிட்டோம். ஸோ நம்ம இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்செலாம் எழுதலாம். ஸோ டொமைன் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது. ஸோ டொமைனுங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸும், கோடொமைனுங்கிறது ரைட் சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸும். ஆனால் ரேஞ்சுங்கிறது ஆன்சர்ஸ் மட்டும்தான், இதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். ஸோ டொமைன் வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ டொமைனுங்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ, கோடொமைனுங்கிறது வந்து ஒய் வேல்யூ. ஸோ எல்லாமே வரும் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. கோடொமைனும் அதே மாதிரி தான், 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. ஆனால் ரேஞ்சுங்கிறது ஆன்சர்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஸோ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 4 6 8 2 4 6 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சம்மில் நம்ம கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிச்சி ஆரோ டயக்ராம் வச்சு அது ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சிட்டு அதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.